தியானிக்கக்கூடிய ஒரு காரியம் ஆவியானவரை குறித்து. நம்ம சொல்றோம் நம்ம கடவுளோட பிள்ளைகள் அப்படின்னு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிரைட்டீரியா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 8:14 நம்ம இப்படியாய் வாசிக்கின்றோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படணும் அப்படின்னாக்க நம்ம தேவனுடைய ஆவியில நடத்தப்படணும். ஏன்னா தேவ ஆவியில நம்ம நடத்தப்படுறப்பதான் சரியான வழியில நம்ம செல்லுறவர்களா இருப்போம். இப்ப கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளாயும் உங்களை வழிநடத்துவார். அப்போ தேவ ஆவியனாரால வழிநடத்தப்படணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாய் நம்ம ஆவியில நிரப்பப்படுகிறதான காரியங்களை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம வாஞ்சிக்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, ஒரு ரேடியோவை நம்ம ஆன் பண்ணோன்னா நமக்கு உடனே பாட்டு கேட்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அதை டியூன் பண்ணுவோம். கரெக்டான ஃப்ரீக்வன்சியில வைக்கிறப்பதான் அந்த பாடல் நமக்கு கேட்கும். அதே போலதான் அப்ப ஆவியானவருடைய வழிநடத்த நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆவியானவர்களை வழிநடத்தப்படும் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணும். அப்போ நம்ம கேட்கும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளாய் நம்மளை வழிநடத்துவார். ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பும் பரலோக பிதாவே, அப்பா அதோ எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வாசித்தோமே, அப்படியாய் கூட ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உமது ஆவியில் நாங்கள் வழிநடத்தப்பட அப்பா உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய தேவ ஆவியானவருடைய ஆலோசனை நாங்கள் பெற எங்களை இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துங்க. உமது ஆவியானவர் வழிநடத்துதல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்படியாய் அப்பா அதோ எல்லா காரியங்களும் அப்பா உமது புத்திரர்களாக நாங்கள் அநேகருக்கு வெளிப்படும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.